இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நானே அவர். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நானே அவர். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றால். சொல்லுங்க, நானே அவர் என்றால். அதற்கு இயேசு கிறிஸ்து, இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர். சோத்ரா. அந்த அம்மா சொல்றாங்க, மேசியா வரும்போது எல்லாம் நல்லா நடக்கும், மேசியா வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாருன்னு சொல்றாங்க. இல்லை, உன்னோடு பேசுகிற நான் தான் அவர். சமாரிய ஸ்திரியின் இடத்துல சொல்றாரு, உன்னோடு கூட பேசுகிற நான் தான் அவர், நானே அவர். சொல்லுங்க பார்க்கலாம், நானே அவர். ஹல்லேலூயா. இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். பாருங்க, அதே நீங்க 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, நான் ஒன்று சுயமாய் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். நான் மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்ட பின்பு, அப்படின்னா சிலுவையில் அறையப்பட்ட பின்பு என்ன பண்ணுவீங்க? நானே அவர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நானே அவர். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் ஆண்டவர் சொன்னார், நானே. பைபிள்ல யோவான் புத்தகத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை நானே என்று அறிமுகப்படுத்துகிறார். உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லுது, ஜீவாப்பம் நானே. சொல்லுங்க பார்க்கலாம், ஜீவாப்பம் நானே. யோவான் 10ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 9ஆம் வசனம் சொல்லுது, நானே வாசல். சொல்லுங்க பார்க்கலாம், நானே வாசல், நானே அவர், நானே ஜீவாப்பம், நானே வாசல். அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், நானே. அப்ப இந்த நாள்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே அவர். அவர் யார்? இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே நல்ல மேய்ப்பர். சொல்லுங்க பார்க்கலாம், நானே நல்ல மேய்ப்பர். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே ஜீவன். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழி. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழி. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே சத்தியம். இயேசு கிறிஸ்து சொன்னார், 5வது, நானே திராட்சை செடி. அல்லேலூயா. நானே அவர். சொல்லுங்க பார்க்கலாம், நானே அவர். யார் அவர்? யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். போதும். நானே நல்ல மெய்ப்பன். இயேசு யாருங்க? நல்ல மெய்ப்பன். சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல மெய்ப்பன். ஸ்தோத்திரம். அவர் நல்ல மெய்ப்பன். பாருங்க, அதே நீங்க 14ஆம் வசனத்துல கூட அவரு சொல்றாரு, 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல,
நானே நல்ல மெய்ப்பன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்ல மெய்ப்பரா இருக்கிறார். அதனால்தான் பாருங்க, என் மெய்ப்பரா இயேசு இருக்கிற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. அவர் மெய்ப்பரா இருக்கிறார், நல்ல மெய்ப்பரா இருக்கிறார். உண்மையாகவே ஆடுகளாகிய நமக்கு அவர் நல்ல மெய்ப்பரா இருக்கிறார். அல்லேலூயா. உண்மை பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த மெய்ப்பற்குரிய ஆடு சபை எப்பேற்பட்ட சபையா, அந்த நல்ல மெய்ப்பனுடைய சபை எப்பேற்பட்டதான். 16ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா யோவான் 10:16, இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனாகும். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. அந்த நல்ல மெய்ப்பனுடைய மந்தை எதுனா, சபை எதுனா, ஒரே மந்தை, ஒரே மெய்ப்பன். அந்த ஒரே மெய்ப்பன் யாரு? இயேசு. அந்த ஒரே மெய்ப்பனுக்கு சபை எதுனா ஒரே மந்தை. சொல்லுங்க பார்க்கலாம், ஒரே மந்தை. இந்த வார்த்தையினுடைய விளக்கம் ரொம்ப நாள் எனக்கு புரியாது இருந்தது. பார்த்தீங்கன்னா எல்லா சபைகளிலும் இருக்கிற, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளில் இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் அவருடைய ஆடுகள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் அவருடைய சபைகள் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளில் உள்ள அந்த ஆடுகள், நல்மைப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஆடுகள் தான், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஆடுகள் தான் அந்த ஒரே மந்தையிலே ஒரே மெய்ப்பனுக்கு கீழே வருவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற சபையில நீங்க இருந்தாலும், நீங்க அந்த ஒரே மந்தையில அந்த ஒரே மெய்ப்பன் கீழே நீங்க வரணும்னா, இந்த மந்தையில நீ இருக்கும் போதே அவருக்கு நீ செவி கொடுக்கும் போதுதான் அந்த ஒரே மந்தையில நீ இணைக்கப்படுவ. அதனால இந்த சபையில நீங்க இருக்குமா, இப்ப இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கிடையாது. இந்த சபையில இருக்கும் போதுதான் அந்த ஒரே மெய்ப்பனுக்கு, நல்ல மெய்ப்பனுக்கு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது அந்த ஒரே மந்தையில நீ இணைக்கப்படுவ. அந்த நல்ல மெய்ப்பனுடைய மந்தையில விசுவாசியான இருப்பேன். நான் சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதா? இந்த சபையில நீங்க அங்கத்தினர் தான். ஆனா இந்த சபையில் இருக்கிற அந்த விசுவாசிங்க எந்த சபையில் அங்கத்தினரா இருக்கணும்னு சொன்னா அந்த ஒரே மந்தையில் அங்கத்தினரா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவால் நடத்தப்படுகிற ஆடா இருக்க வேணும். உங்களுக்கு புரியுதா? இந்த சபையில நீங்க இருந்தாலும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறீங்கன்னு சொன்னா நீங்க அந்த ஒரே மந்தையில நீங்களும் அந்த நல்ல மெய்ப்பின் கீழே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க இங்க இருந்து அவருக்கு கீழ்ப்பட சொல்ல வர. அப்போ என்னன்னா தேவ பிள்ளைகளே, அந்த நல்ல மெய்ப்பனுடைய சபை ஒரே மந்தை ஒரே மெய்ப்பன், அவருடைய சபை பேரு. இவர் பெரிய ஊழியக்காரர் பட்டாராமல இதே பேர்ல வச்சிருக்கிறார். ஒரே மந்தை ஒரே மெய்ப்பன் சொல்லிட்டு சபை வச்சிருக்கார். பாஸ்டர் இறந்துட்டார். அவருடைய செய்திகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப பாருங்க, இந்த நல்ல மெய்ப்பன் இந்த மந்தைக்காக நல்ல மெய்ப்பன் என்ன பண்றாரு பாருங்க. 10ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா யோவான் 10:15, நான் என்னுடையவைகளை அறிந்தோ என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என்ன சொல்றாரு? ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன். நல்ல மெய்ப்பன் யார் என்று சொன்னால், அருமையானவர்களே, நமக்காக ஜீவன் கொடுத்த நல்ல மெய்ப்பன். இந்த சபையை
ஒரே மந்தையை ஒரே மெய்ப்பனாகி அவர் நல் மெய்ப்பனாகி அவர் இந்த சபை எப்படி மீட்டு கொண்டார்? நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சபையில் அங்கத்தினரா நம்ம இருக்கணும். பாருங்க, அதே நீங்க 11ஆம் வசனத்தையே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 10:11, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இந்த சபையில நம்முடைய நல்ல மெய்ப்பர், நம்முடைய நல்ல மெய்ப்பர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்பா பாருங்க, சோத்திரம். அதே நீங்க 3ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, வாசலை காக்கிறவன் அவருக்கு திறக்கிறான், ஆடுகளும் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. முதலாவது ஜீவனை கொடுக்கிறார், இரண்டாவது இந்த ஆடுகளை நடத்தி கொண்டு போகிறார். சங்கீதம் 23:1 படி அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. அதிலே 4ஆம் வசனத்தை கூட படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்றாரு? அதே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் நம்ம என்ன பண்றாரா? ஆமா, பாருங்க, நடத்தி கொண்டு போறார். பாருங்க, நம் நடத்துற வழியை காட்டுறார். நமக்கு உண்டாக போய் வழியை காட்டுறாரு. 3வது காரியத்தை பார்த்தீங்கன்னா, 3ஆம் வசனம் சொல்லுது 10:3, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இந்த நல்ல மெய்ப்பனுக்கு அந்த மந்தையில இருக்கிற எல்லா ஆடுகள் பேரும் அவருக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. என்ன பண்ணாதுங்க? எல்லா பேரும் தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லார் பேரும் தெரியும். அல்லேலூயா. மறைஞ்சிருந்தாலும் தெரியும், ஒளிஞ்சிருந்தாலும் தெரியும். மரத்துல இருந்தாலும் தெரியும், அத்தி மரத்தின் கீழே இருந்தாலும் தெரியும். மரத்துல இருந்த சகை பேரும் தெரியும். அல்லேலூயா. துன்பப்படுத்துகிற சவுலின் பேரும் தெரியும். அத்தி மரத்தின் கீழே இருக்கிற நாத்தான் வேறு பேரும் தெரியும். அப்புறம் புறஜாதியா இருந்த ஆபிரகாம் பேரும் தெரியும். எல்லாம் பேரும் அவருக்கு தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 100 பேர் 200 பேர் சபைக்கு வந்துட்டாலுமே மெய்ப்பனுக்கு உங்க பேர் என்ன தெரியல. நிறைய மெய்ப்பருக்கு என்ன தெரியாது? உங்க பேர் பார்த்த மாதிரி இருக்கு, உங்க பேர் என்ன? அவங்க வாயிலே வர வைப்பாங்க ஊழியக்காரர். சிஸ்டர், உங்க பேரு சீலாவா? ஆமா சிஸ்டர், ஆமா பாஸ்டர். அப்படியே என்ன பண்ணுவோம், நாங்க அழகா பேசுவோம். பிரைஸ் லார்ட். அப்போ நல்ல மெய்ப்பன் யாரு? நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை வழி நடத்தி நம்முடைய பெயர்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பெயரெல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய பெயரெல்லாம், அந்த ஆடுகளுடைய பெயரெல்லாம் எங்க எழுதி வச்சிருக்கிறாரு? ஜீவ போய் கழிணும், மூஞ்ச கழிணும். போங்க போங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இந்த நல்மைப்பனுக்கு கீழே அந்த ஒரே மந்தையிலேயே இந்த ஆடுகள்லாம் இணைக்கப்பட என்ன தெரியுமா பண்ணணும்? படிங்க பார்க்கலாம். 3ஆம் வசனத்தை படிங்க. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒரே மந்தையில நீங்க இணைக்கப்படணும்னா, நல்ல கவனம், இந்த சபையில நீ இணைக்கப்பட்டிருக்கலாம்.
அந்த பரலோக மந்தையில நீ இணைக்கப்படணும்னா அந்த நெல்ல மெய்ப்பனுக்கு கீழே அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளா நீங்க இருக்கணும்னு சொன்னா அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். இங்க நீங்க இங்க இந்த இடத்துக்கு நீ வந்துட்டு கணக்கு கொடுத்துட்டு போனா பிரயோஜனம் கிடையாது. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அப்பதான் அந்த ஒரே மந்தையில நீங்க இணைக்கப்படுவீங்க. அந்த நல்ல மெய்ப்பனுக்கு கீழே நீங்க இருக்கிறீங்க. என்ன பண்ணணுமா சொல்லுங்க பார்க்கலாம். செவி கொடுக்கணும். சொல்லுங்க, செவி கொடுக்கணும். அதிலே 16ஆம் வசனம் படிங்க. வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் அதுதான் முக்கியம். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஆடா இருக்க கூடாது? தான் இஷ்டத்துக்கு போற ஆடா இருக்க கூடாது. அவருக்கு பின் சென்ற ஆடாக, அவர் சத்தத்துக்கு கேட்கிற ஆடாக கூப்பிடுவாரு. சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்டாரு. ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு கூப்பிட்டாரு. சவுலே சவுலே கூப்பிட்டாரு. அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற அந்த ஆடா இருக்கும் போதுதான் அந்த பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய சபையில அங்கத்தினரா நம்ம இருக்கிறோம். அந்த ஒரே மந்தையில நாம் அங்கத்தினரா இருக்கிறோம். அவர் அந்த ஒரே மந்தையில் அங்கத்தினராக்க நம்மை இந்த பூலோகத்தில் உள்ள இந்த சபையில கொண்டு வந்து தப்பான ஒரு சில மெய்ப்பர்கள் இருந்தாலும், நல்ல மெய்ப்பர்களா இல்லாவிட்டாலும், அவருக்கு முன்னிருந்தவர்கள் கல்லரும் கொள்ளைக்காரர்களா இருந்தாலும், அங்கே இருந்து தம்முடைய ஆடுகளை பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறாரு? செவி கொடுக்கிற ஆடையும் செவி கொடுக்காத ஆடையும் பிரிக்கிறார். செம்மறி ஆட்டையும் வெள்ளை ஆட்டையும் பிரிக்கிறார். அல்லேலூயா. என்ன பண்றாரு? பிரிக்கிறாரு. இப்ப தெரியாது பிரிக்கிறது. அப்ப ஆண்டவருக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். 5ஆம் வசனத்தை படிங்க. 5:10. நல்ல கவனிங்க. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போவும் என்றார். அல்லேலூயா. நல்ல கவனிச்சுக்க அருமையான தேவ பிள்ளைங்க, நல்ல கவனிச்சுங்கப்பா. 2 சத்தம் நமக்கு வரும். என்ன சத்தம் வரும்? அந்நிய சத்தம் ஒருத்தன் வரும். ஒன்னு வரும், சூப்பரா வரும். அல்லேலூயா. ஏதோ குறைச்சு அல்லேலூயா இருக்க. அந்நிய சத்தம் வரும். சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சத்தம் வரும். பாத்தீங்கன்னா கூடவே என்ன சத்தம் வரும்? அந்நிய சத்தம் வரும். அந்த அந்நிய சத்தத்துக்கு நீ தப்பிச்சினா தேவ சத்தத்துக்கு நீ நல்லா இருப்ப. செவி கொடுத்து அவருக்கு பின் சொல்லுவேன். நல்ல மேய்ப்பனுடைய நீ அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுத்து கொடாம நீ அந்த இடத்தை விட்டு விலகி ஓடி அந்நிய சத்தத்தை அறியக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். கல்லனும் பிசாசாகி அந்த அசுத்த அந்த அவனுடைய சத்தத்தை நம்ம அறியக்கூடாது. அப்ப நாம அதை அறியும் போது என்ன ஆகுதுன்னா, சோத்திரம் அவன் பின்னாடி போவோம், அவன் நமக்கு மேய்ப்பனா மாறுவான். அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த சத்தம் நமக்கு தெரிஞ்ச உடனே ஓடினும். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணணும்? ஓடினும். ஐயோ இந்த சத்தம் எனக்கு வேணாப்பா. அவனுக்கு பின்னாக செல்லாமல் என்ன பண்ணுதான்? விட்டோடி போவோம். டே சவகாசமே வானடா, எனக்கு நல்ல மெய்ப்பன் இருக்கிறார். அந்த நல்ல மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். உன்னுடைய சத்தத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? சொல்லுங்க பார்க்கலாம். செவி கொடுக்க மாட்டேன். பாருங்க, அந்த அந்நிய என்ன பண்ணுவானா பாருங்க. 10ஆம் வசனம் 12ஆம் வசனம்.
நல்ல கவனிங்க, நல்ல மெய்ப்பனா இராதவனும் ஆடுகள் சொந்தமல்லாதவனுமாகிய கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை வெட்டி ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அதுகளை சிதறடிக்கும். நல்லா கவனிச்சுக்குங்க, பிசாசுல போய் மாட்டிப்பீங்க. எங்க மாட்டிப்போமா? அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது அவன் என்ன பண்றானா, அவன் மெய்ப்பன் அல்லாதவன் ஆனபடியால் அவன் என்ன பண்றான்னு சொன்னா, நம்மள அவன் காரியம் முடிஞ்ச உடனே விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். ஒரு சில விசுவாசியை நான் பார்த்திருக்கிறேன், நல்ல பிசாசு நல்ல ஆளுகை செய்வான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அவனை அந்த விசுவாசியை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்ச உடனே விட்டுட்டு அவங்கள தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பான். ஒரு சிலருக்குள்ள பிசாசு ஆளுகை செய்வான், தற்கொலை எண்ணத்தை கொடுப்பான், எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவான், வேற ஆளை ஜோலி பார்க்க போயிடுவான். என்ன பண்ணுவான், வேற ஜோலி பார்க்க போயிடுவான். பிசாசு வேற இடத்துல கிரியை செய்வான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ அவன் நமக்கு காவலா இல்லாம நம்மள என்ன பண்ணுவான், அக்கௌண்ட்ல விட்டுட்டு போயிடுவான். சொல்லுங்க, நடு ரோட்ல விட்டு போயிடுவான். அப்படின்னா பைபிள் சொல்லுது. பிசாசு எப்பயுமே நல்லா தெரிஞ்சுங்கப்பா, நம்மள நடு ரோட்ல விடுவான். அப்போ என்ன பண்ணுவான்னு சொன்னா, அவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு கட் பண்ணி என்ன பண்ணுவான், பிசாசு கிட்ட அவன் சொல்றான், அவன் தீமை கிட்ட விட்டுட்டு போயிடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆனா நல்ல மெய்ப்பன் என்ன தெரியுமா பண்ணுவாரு, அவளை பேர் சொல்லி அழைப்பாரு. எனக்காய் ஜீவனை கொடுத்தவர், திருடன் திருடவும் 10ஆம் வசனம் அதான் சொல்லு, 10:10 அதான் சொல்லுது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். கொல்ல வரான். சொல்லுங்க, கொல்ல வரான். திருடாமன் சொல்லுங்க, திருடன் கொல்லக்காரன் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்மேய்ப்பர் இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, நல்மேய்ப்பர் இயேசு இருக்கிறார். நானே நல்ல மெய்ப்பன். அல்லேலூயா. அந்த மெய்ப்பனுடைய அந்த மந்தைகளை இணைங்க. என்ன பண்ணணும், உன் இஷ்டத்துக்கு வாழணுமா, அந்த இதுல வரணும். எது, அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிக்கணும். நீ ரெண்டாவது, நான் பாருங்க, ஒரு 3 தான் பிரசங்கம் பண்ண முடியும். 5 இருந்தது, 1 2 பண்ணிட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா அதுக்கு மேல நான் உங்களை பண்ணல. ரெண்டாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும். சொல்லுங்க பார்க்கலாம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். அல்லேலூயா. நானே நானே என்று 2 காரியத்தை சொல்றார். ஒன்று உயிர்த்தெழுதல், ஒன்று ஜீவன். அதுல என்ன, நான் உயிர்த்தெழுதலை விட்டுறேன், நானே ஜீவன். சொல்லுங்க பார்க்கலாம், நானே ஜீவன். அல்லேலூயா. இயேசு ஜீவன். சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு ஜீவன் தருகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். அவரே ஜீவன். இயேசு கிறிஸ்துவே ஜீவன். சொல்லுங்க ஹல்லேலூயா. யோவான் 10:10 நம்ம ஏற்கனவே படிச்சோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணம் அடைய வந்தேன். பிசாசு ஜீவனை எடுக்க வருகிறான், இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்க வருகிறார். ஹல்லேலூயா. பிசாசு எப்படி ஜீவனை எடுத்தா, ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமுக்குள்ளே ஏவாளுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். சுவாசத்தை ஊதினபடி நம்ம ஜீவாத்மாவானா. பிசாசு என்ன பண்ணிட்டானா, ஆதாமுக்குள்ள ஏவாளுக்குள்ள இருந்து ஜீவனை எடுத்துட்டான். எப்படி எடுத்துட்டான், அந்த
அந்த கனியை புசிச்சதுனால ஜீவனை இழந்து போயிட்டு சுவாசம் மட்டும் அவங்களுக்குள்ள இருந்தது. ஆதாம் ஏவாள் மூலமாக எல்லாரும் ஜீவனை இழந்து காணப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து ஹல்லேலூயா என்ன பண்ணாராம்? ஜீவனை கொடுத்தார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரா? சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நமக்காக ஜீவனை விட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். நமக்காக ஜீவனை விட்டார். நமக்காக ஜீவனை விட்டார். நாம் இழந்த ஜீவனை மறுபடியும் பெற்றுக் கொள்ளும்படியாக நமக்காக ஜீவனை விட்டார். பிசாசு நம்முடைய ஜீவனை திருடிட்டான். திருடினான் அவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். திருடன் அவனுக்கு வேற எதுவும் திருட வேண்டிய அவசியம் இல்லை. திருடனுக்குரிய காரியத்தை பார்த்தீங்கன்னா, அவன் வேற ஆளுக்குள்ள பூந்து என்ன பண்ணுவான்? அவன் இருதயத்தை திருடிவான், அவன் ஜீவனை திருடிவான். பிறகு அவன் மூலமா மற்ற காரியங்களை திருட வைப்பான். அவன் எப்படியாவது என்ன பண்ண? பாவம் செஞ்சு செத்து போகணும்னு சொல்லிட்டு அவன் திருடன். அப்போ பாருங்க, ஸ்தோத்திரம். உண்மையாக ஒரு அருமையான ஒரு வசனம் பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். 17-18. நான் என் ஜீவனை மறுபடி அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினால் பெற்றுக்கொண்டேன் என்றார். அல்லேலூயா. அவரே ஜீவனை கொடுத்தார். நமக்கு ஜீவனை கொடுத்தது யாரு? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கொடுத்தார். அந்த ஜீவனை நமக்கு கொடுத்ததுனால அவர் இன்னும் ஜீவன் இல்லாதவர் அல்ல. மறுபடியும் அவர் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவனை மறுபடியும் தாம் கொடுத்த ஜீவனை மறுபடியும் தமக்காக எடுத்துக்கொள்ள அவரால் முடியும். அது அர்த்தம்னா, ஜீவனை எடுக்கிறதுன்னு அர்த்தம் என்னன்னா, அவர் நமக்காக கொடுத்த அந்த ஜீவனை, அதே ஒரு ஜீவனை நமக்காக, உங்களுக்குள்ளே அந்த ஜீவன் இருக்கும், அவருக்குள்ளே அவர் என்ன பண்ணார்? அந்த ஜீவனை எடுத்துக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தர் என்ன பண்ண முடியாது? தடை பண்ண முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா. இயேசுவே ஜீவன். சொல்லுங்க. இயேசுவே ஜீவன். இயேசுவே ஜீவன். அல்லேலூயா. பாருங்க அருமையானவர்களே, அந்த ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். யோவான் 7:38 அவர் ஜீவ தண்ணீரை நமக்கு தருகிறார். பிலிப்பியர் 4:3 ஜீவ புத்தகத்துல நம்முடைய பெயரை எழுதி வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தல் 2:7 ஜீவ கனியை நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 6:68 ஜீவ வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 6:35 ஜீவ அப்பத்தை கொடுத்திருக்கிறார். அவர் இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும், ஜீவ வசனத்தை, ஜீவ அப்பத்தை, அல்லேலூயா, நம்முடைய பெயரை ஜீவ புத்தகத்துல, அல்லேலூயா, பரலோகத்துல நமக்கு ஜீவ விருட்சத்தை, ஜீவ கனிய நமக்கு அப்படியாக அவர் கொடுத்ததெல்லாம் ஜீவனாகவே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. யாரெல்லாம் இந்த கிறிஸ்துவின் ஜீவனுக்குள்ள வந்திருக்கிறாங்களோ, அப்படின்னா என்னன்னா, ஜீவன் கொடுத்ததுன்னா என்ன அர்த்தம்னா, அருமையான நல்ல கவனிங்க, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த அவர்களுக்கு ரட்சிப்பின் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அவர்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள்.
அந்த ஜீவனை பெற்றுக் கொண்டவர்களுக்கு தான் ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஜீவன் தந்துவர், ஜீவன் தந்து கழுவி விட்டு உமக்கென்று வாழ பிரித்தெடுத்த உமது ஊழியம் செய்ய வைத்தே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தே. நன்றி தகப்பனே. போதும் போதும் போதும், டைம் ஆயிடும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இரண்டாவது நானே ஜீவன். அல்லேலூயா. படிங்க பார்க்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 4:6. யோவான் 4:6 இல்லம்மா, சாரி 14:6. அதற்கு இயேசு சொல்லுங்க பார்க்கலாம். நானே வழி, நானே வழி, நானே வழி. சொல்லுங்க பார்க்கலாம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சொல்லுங்க. நானே அவர். எவர்? நானே வழி. சொல்லுங்க பார்க்கலாம். நானே வழி. வழி. சொல்லுங்க பார்க்கலாம். வழி. ஸ்தோத்திர. அல்லேலூயா. ஆமா தேவ பிள்ளைகளே, பாருங்க. நீங்க அதே 14ஆம் அதிகாரத்தில் நீங்க 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையிலும் படிச்சு பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துக்கு போகிற வழி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், பரலோகத்துக்கு போகிற வழி. 1-2 வசனத்தை படிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்படியே படிக்கலாம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறியாதிருக்கிறீர்கள், வழியையும் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நானே வழி. சொல்லுங்க. நானே வழி, நானே வழி. ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லிட்டீங்க, ஆனா அதுக்கு போற வழின்னு சொல்றீங்க. அது யாருன்னு எங்களுக்கு தெரியல. நான் தான் யா வழி. யாரு? அம்மா, நீ வைகுண்டத்துல செத்த போக மாட்ட பரலோகத்துக்கு, சிவராத்திரியில செத்த போக மாட்ட பரலோகத்துக்கு. உங்களுக்கு சொல்லமா? அல்லேலூயா. சபைக்கு வர்றதுனால பரலோகத்துக்கு போக மாட்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் அவர் தான் ஒரே வழி. பரலோகத்துக்கு போற ஒரே வழி அது இயேசு மட்டும்தான். ஞானசான எடுகள்லாம் காலி. ஞானசான் எடுத்து பின்மாற்றமானவன் காலி, அவுட்டு, முடிஞ்சு போச்சு. வர சொல்றாரு, நான் போறேன், நான் போயிட்டு என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு வருவேன். வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவேன். பரலோகத்துக்கு வழின்னு எங்களுக்கு தெரியலையே. இல்லையா, நான் தாயா வழி, நான் தான் உங்களை கூட்டிட்டு போவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி? நான் தான் வழி. இயேசுவை அல்லாமல் வழி எதுவுமே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, இயேசுவை அற்பமா எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இயேசுனா உதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகம் எப்படி ரொம்ப நாள் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல நீடித்து நாட்கள் வாழ்வோம்.
ஆண்டு காலாக அப்படியே இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போனா ஒரே வழி இயேசு கிறிஸ்து. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி வழி ஆயத்தப்படுத்தினாரு? யோவான் ஸ்நானகன் சொன்னாரு, வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பாதையை அவருக்கு செவைப்படுத்துங்கள். அவர் ஸ்தோத்திரம் வந்து யோவான் ஸ்நானகன் வந்து அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினான். எப்படி வழியை ஆயத்தப்படுத்தினான்னு சொன்னா, ஸ்தோத்திரா ஞானஸ்தானத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு அவர் ஒருபடியா வெளிப்படுத்தும்படியாக ஞானஸ்தானத்தின் மூலமாக அல்லேலூயா அவருடைய நீதியை நிறைவேற்றும்படியாக வழியை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. வந்த உடனே அவர் நமக்காக இந்த சிலுவையிலே மரித்து புதிதும் ஜீவனமான வழியை நமக்காக அவருடைய சரீரத்தின் மூலமாய் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அல்லேலூயா புதிதும் ஜீவனமான வழியை நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். யாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை கிழித்து அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆகிய பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யத்தை அந்த வழியை விட்டுறக்கூடாது, தடுமாறக்கூடாது. அதுதான் எரேமியா 6:16 சொல்லுகிறது, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நடக்க மாட்டோம் என்று என்கிறார்கள். அல்லேலூயா. வழி நெல்லு. இந்த வசனம் ஏன் இப்படி மனப்பாடமா சொல்றேன்னா, நாங்க வாலிபத்தில் இருந்தே இந்த வசனத்தை நாங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரோடா. அல்லேலூயா. அந்த வழியை விட்டுறாதீங்க. நமக்கு ஆண்டவர் வழியை காட்டி இருக்கிறார். நானே வழி சொல்லுங்க. நானே வழி. வழியை காட்டிட்டார், நல்ல வழியை காட்டிட்டாரு. இனி உனக்கு ஒரு நல்ல வழி கிடையாது, ஒரு நல்ல காலம் கிடையாது. இயேசு வந்த பிறகு உனக்கு நல்ல காலம் பிறக்கலன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் காட்டிட்டாரு. அந்த வழியில நடங்க, எல்லாமே இருக்கு. சொல்லுங்க. அந்த வழியில நீங்க போகும்போது சுகம் இருக்கு, சுகம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, பலம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, கொய்யாப்பழம் இருக்கு, மாம்பழம் இருக்கு. இதெல்லாம் சொல்லலாமா? சொல்லுங்கன்னா அப்படியே உட்கார்ந்து இருக்கீங்களா? சொல்லுங்க. என்ன பழம்லாம் இருக்கு? எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. சுகம் இருக்கு, பலன் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, சௌக்கியம் இருக்கு, சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு? ஐஸ்வர்யம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. எல்லாமே அந்த போற வழியில நம்ம பெற்றுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த வழி கரெக்டா எங்க போய் முடியுதுன்னா வேதம் சொல்லுது, மத்தேயு 7:14 கேட்டுக்கு போகிற வழி வழி விசாலமானது, ஆனா ஜீவனுக்கு போகிற வழி நெருக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. அதை கண்டுபிடிப்பவர் சிலரே அந்த வழியை கண்டுபிடிச்சிருக்கீங்க. விட்டுறாதீங்க. இந்த வழி நமக்காக ஆயத்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த பிதாவின் ஸ்தலத்திலே, அந்த ஒரு வாசஸ்தலத்திலே நாம் போய் சேர வேண்டும். இந்த வழி நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கிறது என்று சொன்னால், இந்த வழி தான நம்மளை கொண்டு போய் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது இந்த வழி. வேற எந்த வழியும் பரலோக ராஜ்யத்தை குறித்து இல்லை. இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கான வழி எந்த மனுஷனும் தரல, எந்த மகானும் தரல. இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் சரீரத்தை பிளந்ததினாலே அந்த சரீரத்துக்குள் நாம் பிரவேசித்து நாம் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். புதிதும் ஜீவனமான பாதையை, வழியை தம்முடைய சரீரத்தில் பிளந்ததினாலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்புங்க. அல்லேலூயா. அந்த வழியில நீங்க போனீங்கன்னா ஸ்தோத்திரம். நான் சொல்லி முடிக்க போறேன். அந்த வழியில வந்தீங்கன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 32 39 வசனம். அங்கே 3 நாளா ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்க அங்க வராங்க. 3 நாளா இருந்து உபதேசத்தை கேட்கிறாங்க. கடைசி ஆண்டவர் சொல்றாரு, இவங்க இப்போ வழியில சோர்ந்து போவார்களே. என்னதுங்க? இவர்கள் சோர்ந்து போவாங்களே. நீ அந்த வழியில வந்தீனா, நீ சோர்ந்து போகிற நேரத்துல ஆண்டவர் நிச்சயமா அந்த வழியில உனக்கு அற்புதம் செய்வார். 3 நாள் ஆண்டவர் சமூகத்துல இருக்கிறாங்க. இருந்துட்டு அந்த வழிய அந்த வழியில போறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இவங்க அப்படியே போனா சோர்ந்து போயிடுவாங்க. இவங்களுக்கு என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? அற்புதம். என்ன பண்ணணும்? அற்புதம். 5 அப்பம் 2 மீன். அதுக்கு தான் நான் கேட்டேன். 5 அப்பம் 2 மீனா? 7 அப்பம் சில மீனை கொடுக்கணும். கர்த்தர் அவங்க சோர்வெல்லாம் மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ உண்மையா அந்த வழியில நீ நடந்தேனா, ஆண்டவரை சார்ந்துக்கிட்டீங்கன்னா, நீ போகிற வழியில உன்னை சோர்ந்து போய் நீ ஆண்டவரை விட்டு போற அளவுக்கு, ஐயோ ஆண்டவரே ஏன் இப்படி செஞ்சிட்டீங்கன்ற அளவுக்கு நிச்சயம் உன்னை விடவே மாட்டார். உன்னை விடவே மாட்டார். உன்னை விடவே மாட்டார். அல்லேலூயா. யாத்ரா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 21 22 வசனம் சொல்லுது, சிவந்த சமுத்திரத்தை பிளந்த உடனே கர்த்தர் அவர்களை வனாந்தரத்துல கொண்டு போனார். வனாந்தர வழியில கொண்டு போனாரு. போகிற நேரத்துல அவங்க பகல்ல வெயில்ல சாவட்டுன்னு விட்டுல, இரவுல ஸ்தோத்திரம் இருட்டுல சாவட்டும், குளிர்ல சாவட்டுன்னு விட்டுல, பகல்ல மேக ஸ்தம்பத்தையும் இருள அக்கினி ஸ்தம்பத்தையும் கொடுத்து அந்த வழியில போகிறவங்களுக்கு, அல்லேலூயா, இரவில அக்கினி ஸ்தம்பத்தையும் பகல்ல மேக ஸ்தம்பத்தையும் கொடுத்து அல்லேலூயா அவர்களை நடத்தினார். அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த வழியில நமக்கு பாதுகாப்பு உண்டு. அந்த வழியில நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. பகல்ல நமக்கு இளைப்பாறுதல். மேக ஸ்தம்பமா அவர் இருப்பார். இரவில் அக்கினி ஸ்தம்பமா இருப்பார். நமக்கு அக்கினியா இருப்பார். சிங்கம் பாம்பு மற்றதுக்கு அந்த இடம் அக்கினி மாதிரி இருக்கும். அந்த அக்கினியை கண்டு வலுசர்பம் ஓடி போயிடும். அந்த அக்கினியை கண்டு வலுசர்பம் ஓடி போயிடும். சிங்கம் ஓடி போயிடும். கட்டி விரியன் பாம்பு ஓடி போயிடும். ஏன்னா அந்த இடத்துல அக்கினி எரிகிறது. பகல்ல சும்மா குளிர்ச்சியா இருக்கும். மணல்ல காடு மலை எல்லாத்துல நடக்கிறாங்க. ஆனா குளிர்ச்சியான மேகம். அல்லேலூயா. ஏசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குறேன். அல்லேலூயா. வனாந்தரத்துல வழி சொல்லுங்க. வனாந்தரத்துல வழி சொல்லுங்க. வனாந்தரத்துல வழி, அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குற ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார்? வனாந்தரத்துல வழியை உண்டாக்குறார். ஒருவேளை வனாந்தர பாதையில் நீ போய்கிட்டு இருக்கியா? அந்த வழி உனக்கு பாதையை உண்டாக்கும், வழியை உண்டாக்கும். அந்த வனாந்தரம் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. வனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குற, ஆறுகளாய் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அந்த வழியை விட்டுறாதீங்க. நானே வழி சொல்லுங்க. நானே அவர். என்ன அவர்? இயேசு கிறிஸ்து நானே நல்ல மெய்ப்பன். சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நானே நல்ல மெய்ப்பன். இயேசு கிறிஸ்து நானே ஜீவன். இயேசு கிறிஸ்து நானே வழி. சொல்லுங்க. நானே வழி. அந்த நல்ல மெய்ப்பன்கிட்ட நாம என்ன பண்ணணும்னா, மெய்ப்பன்கிட்ட இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய நடத்துதலுக்குள்ள நாம இருக்கும்போது தான் அந்த ஒரே மந்தையில, கண்ணுக்கு தெரியாத அந்த மந்தையில, அந்த ஒரே மந்தையில நம்ம இணைக்கப்படுகிறோம். இந்த மந்தையில இருக்கும்போதே அந்த நல் மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுப்பீர்கள். ஆனால்
நீங்க கண்ணுக்கு தெரியாத அந்த ஒரே மந்தையில இணைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. பரிசுத்தமான ஒரே வீட்டாரா இணைக்கப்படுவீர்கள். ஒரே மந்தையா இணைக்கப்படுவீங்க. அல்லேலூயா. அதுல தவறான ஆளு உன் கூட இருக்க மாட்டான். தவறான விசுவாசி, நல்லா இல்லாதவன் உன் கூட அந்த இருக்க மாட்டான். இங்க இருக்கலாம், தவறான ஆடு இருக்கலாம், வெள்ளாடு இருக்கலாம். ஆனா அந்த மந்தையில செவி கொடுத்தீங்கன்னா அந்த மந்தையில நீங்க இருப்பீங்க. உன்னை போல செவி கொடுக்கிற அந்த மந்தையில மற்றவங்களும் இருப்பாங்க. ரெண்டாவது என்ன? ரெண்டாவது பாஸ்டர் இதுவோ கேட்டுக்கிறாங்க. அவதான் கரெக்டா சொல்லுவீங்கன்னு பார்த்தா நானே ஜீவன். சொல்லுங்க, ஜீவன். அந்த ஜீவன் எல்லாமே நமக்கு ஜீவனா கொடுத்திருக்கிறது. நமக்காக ஜீவனை கொடுத்து கடைசியா என்ன பார்த்தோம்? நானே வழி. சொல்லுங்க, நானே வழி. நான் தான் வழி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால நானே அவர். ஹல்லேலூயா. ஒரு அருமையான செய்தியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்ல. நான் தான் அவர். சொல்லுங்க பார்க்கலாம், நானே அவர், நானே அவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வாரம் நான் சத்தியத்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்றேன். திராட்சை செடி குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. எல்லாரும் பைபிள் எடுத்து உள்ள வச்சிடலாமா?